சீமான் அவர்கள் அரசியல் ஆட்டத்திலேயே அவர் இல்ல. ஏன்னா அரசியல் விமர்சனம் பொதுவா எல்லா கட்சிகள் மீது இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக, டிஎம்கே, டிவிகே இப்படியே தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு கட்சியுமே விமர்சனமும் பண்றது கிடையாது. அறிவார்ந்த அரசியல் பண்றோம், இளைஞர்களுக்கான அரசியல் பண்றோம், பெண்களுக்கான அரசியல் பண்றோம், கல்வினா என்னன்னு சொல்லி கொடுக்குறோம், சாப்பாடு எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அறிவுங்கிறது வேற, அறிவு சார்ந்து. திமுகவுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்க. கூப்பிட்டா நாங்க போக மாட்டோம். 2026 சீமான் அவர்கள் தனித்து நிக்கிறீங்க. ஓகே, எப்பவும் தனித்து தான் நிக்கிறீங்க. 2026 வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே. நிறைய சேர்த்துட்டாங்க. இவர்கள் சேர்த்த சொத்தை 7 பரம்பரைக்கு வரும். அதை வச்சுக்கிட்டு இவங்களை இருக்க சொல்லுங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பண்ணை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் ஏன்னா ஒரு மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்காங்க, மக்களுக்காக சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு இவர் இது பண்றதுனால சீமான் அவர்கள் அரசியல் ஆட்டத்திலேயே அவர் இல்ல. ஏன்னா அரசியல் விமர்சனம் பொதுவா எல்லா கட்சிகள் மீது இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக, டிஎம்கே, டிவிகே இப்படியே தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு கட்சியுமே விமர்சனமும் பண்றது கிடையாது. அவர் இல்லைன்னு சொல்றாங்களே. ஐயே, விமர்சனம் பண்ணி 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 நாங்க ஓஞ்சிட்டோம். யாருக்கும் அறிவு கிடையாது. அவங்க செய்யறதா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் செத்தாலும் கண்டுக்கிறது இல்ல, யாரு வாழ்ந்தாலும் பாக்குறது இல்ல, எவன் போனா எங்க கிடந்தாலும் பாக்குறது. இவர்கள் அரசியல் இப்படிதான் இருக்கு. இந்த ஒரு கூவம் ஆத்துக்குள்ள போய் அரசியல் தேட முடியுமா? முடியாது. இவ்வளவுதான்டா, முடிஞ்சு போச்சு. நீ என்ன சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்களே, இது என்னத்தான் நீ கிண்டனா கூட அதை அவங்க விட்டு குப்பையில என்ன ஒரு மசுறு மட்டையும் தான் வரும். அது இந்த பார்பர் இருக்காங்கல்ல, அவங்க முடி வெட்டுவாங்க. அதுல போய் என்னத்த நீங்க ஆராய்ஞ்சினோன்னா என்ன வரும்? உள்ள இருந்து மசுறு மட்டையும் தாண்டா வர, ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி ஆகி போச்சு இந்த நாடு. நீங்க நீங்க ஒரு வழியில பண்ணிக்கிட்டு இருங்க. நீங்க டாஸ்மார்க்க காய்ச்சி ஊத்துங்க, தாலி எடுத்த பெண்களுக்கு 10 லட்சம் கொடுங்க, கற்பழிச்ச பெண்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, என்ன கஞ்சா விற்கணுமா. உங்க அரசியல் வேற, மாடல் அரசியல். உங்களது மாடல் அரசியல். எங்க அரசியல் அப்படி மனிதனுக்கான அரசியல், அறிவுபூர்வ அரசியல், ஆக்கப்பூர்வமான அரசியல். நாளைக்கு ஏண்டா எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கடா, இன்னும் கொஞ்சம் தாண்டா இருக்கு, இதையாச்சும் காப்பாத்தோடா வாங்கடான்னு நாம் தமிழர் பிள்ளைங்களும் அலட்சியம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இதை அரசியல் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அரசியல், அறிவுபூர்வமான அரசியலும் இல்லைன்னு சொல்லல. அரசியல் ஆட்டத்துல இந்த மாதிரி ஒரு போட்டி அந்த இது போயிட்டு இருக்க நேரத்துல அந்த போட்டியிலே இவர் இல்ல அப்படின்றது. ஆமாமா, இவங்க மேடையை போட்டு குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன அந்த வேலை? எல்லா கட்சியும் 3 கட்சியும் குத்தாட்டம் போட்டு இருக்கீங்க. நான் தான் வேற ஏன் போடணும்? எங்களுக்கு தேவையில்லை. யாரு பாப்பா? நாங்க தனி அரசியல் பண்றோம், அறிவுபூர்வ அரசியல் பண்றோம், அறிவார்ந்த அரசியல் பண்றோம், இளைஞர்களுக்கான அரசியல் பண்றோம், பெண்களுக்கான அரசியல் பண்றோம், கல்வினா என்னன்னு சொல்லி கொடுக்குறோம், சாப்பாடு எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சாப்பாடு கசா பீஸாவும் பர்கர் எங்க இருந்து வருது? இன்னைக்கு ஜூஸ் வாங்கி குடிச்சிடறோம் பாட்டில்ல. நாளைக்கு தண்ணி கிடைக்கலன்னா என்ன பண்றது? என்ன பண்றது? பல நாடுகள்ல பாக்குறோம்ல, குடி தண்ணீர் இல்ல, சாப்பாடு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த நிலை நம்ம நாட்டுக்கு வந்துடக்கூடாது. அதனால பிடிச்சி வச்சுக்கங்கடா. சரி, இவங்க ஒரு பக்கம் ஆடினா ஆடிட்டு போட்டோம், குத்தாட்டம் போட்டா போடட்டும், நம்ம செயல்படுவோம். அன்னைங்கெல்லாம் அப்படி இருக்கட்டும், அன்னைங்கெல்லாம் ஆடட்டும், நம்ம தம்பிங்கெல்லாம் இந்த வேலையை செய்வோம்டா அப்படின்னு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை யாரும் சீண்டலா பார்க்கலாம் சொல்லாதீங்க. நாங்க தான் அறிவு சார்ந்து போட்டு எங்கள்கிட்ட வர பயப்படுறாங்க. அறிவு சார்ந்த ஆட்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா திமுக கூட இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி அறிவு திருவிழாலாம் நடத்தினாங்க. என்ன திருவிழா? அறிவு திருவிழா. என்ன பண்ணாங்க அறிவு திருவிழாவில்? அதுல கொள்கைகளை பத்தி பேசியிருந்தாங்க. அவர்கள் கொள்கைகள் தானே சொன்னாங்க. அது அறிவு திருவிழா இல்ல, கொள்கை திருவிழா. அதற்கு பேர் கட்சி, திராவிட மாடல் கட்சியின் கொள்கை திருவிழா. அறிவு திருவிழான்னா மக்கள் எப்படி வாழணும், எதற்காக வாழணும், எதை நோக்கி வாழணும், எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தா பேரும் புகழும் கிடைக்கும், எப்படி வாழ்ந்தா நீடூடி வாழலாம், மருத்துவத்தை எப்படி பயன்படுத்தும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் அறிவு திருவிழா கிடையாது. திராவிட மாடல் அறிவு திருவிழா. அதை வச்சுங்க, அதை நாங்கள் வேணாம் சொல்ல. ஆனால் அதுக்கும் திராவிட மாடலுக்கும் அந்த நடந்த திருவிழாவுக்கும் சம்மந்தம் இல்லை. அறிவுங்கிறது வேற,
அறிவு சார்ந்த அப்ப திமுகவுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்க? நோ நோ நோ, அப்படி சொல்லல. அவர்கள் நடத்திய விழா வேறு, அவர்கள் வைத்துக்கொண்ட பெயர் அறிவு என்கிற பெயர். அந்த பெயருக்கும் அந்த திருவிழாவுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை தூக்கி இதுல போட்டு குப்பரை கவுத்து வச்சுக்கிட்டாங்க. அது வந்து அந்த திருவிழா வேறு, அதனுடைய ஹெட்லைன் வேறு, ரெண்டுக்கும் பொருத்தம் கிடையாது, பொருத்தம் இல்லாத. அந்த அறிவு திருவிழான்னு சொன்னா நாங்க நடத்துற திருவிழாக்கள் அறிவு திருவிழாக்கள், ஆக்கப்பூர்வமான திருவிழாக்கள், அறிவு சார்ந்த திருவிழாக்கள், அறம் சார்ந்த திருவிழாக்கள். நாம் தமிழர் இல்ல, நீங்க நடத்துறதுமே வந்து ஆடுகள், மரங்கள், இந்த மாதிரி தண்ணீர், இதெல்லாம் அத்தியாவசியம், இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் என்ற ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில இருக்கதான் இல்லையே. இருந்தா நாங்க ஏமா போராடுறோம்? இல்லம்மா, ஆறு துந்து போச்சு, ஏரி துந்து போச்சு, ஆத்த தூர் வரல. கேட்டா சொல்லுவாங்க வருஷத்துல வந்து 10,000 கோடி 50,000 கோடி லட்சம் கோடி ஒதுக்கிட்டோம்பாங்க. ஒதுக்குவாங்க, அப்புறமா பதுக்குவாங்க. மக்களுக்கு செய்யணும். ஆறு இப்பவும் அப்படியே அடைஞ்சுதான் கிடக்கு, கோரமண்டி கிடக்கு. ஆடு மாடு உள்ள தண்ணி குடிக்க முடியல, உள்ள கழிவு நீர் காவாயாதான் ஆறெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த ஆறை தூர்வாரி இருக்காங்க? எந்த ஏரியை வந்து ஒருங்கிணைச்சு கரையெல்லாம் கட்டி, எந்த ஏரி? அந்த மழை காலத்துல காரைக்குடி பக்கம்லாம் போனீங்க, அண்ணனுக்கு தெரியும். காரைக்குடி பக்கம்லாம் போனால் அங்கே வந்து மழை வந்து ரொம்ப இருக்காது. அவங்க வந்து கம்மாய் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏரி யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து கரையெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அதை பெய்கிற மழை தண்ணி தேங்கி இருக்கும், அதை பயன்படுத்துவாங்க. இப்போ இல்லைம்மா, இப்போ இல்லை. இப்போ சார், உங்களை வந்து ஏரிகள் கால்வாய்கள்லாம் சீரமைக்கல, அதெல்லாம் வந்து தூர்வாரல அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காங்க. 1200 ஏரி, மொத்தம் 1800 ஏரியில 1200 ஏரி முழுமையா நிறைஞ்சிருச்சு. 600 ஏரிகள் வந்து 80% நிறைஞ்சிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும். இந்த அம்மா ஏதோ கதை விடுது. நிறைஞ்சிருக்கு. இங்க இருந்த ஏரியோட மண்ணு, அந்த தரைத்தளம் வந்து இங்க இருக்கு, கொஞ்சம் தான் இடம் இருக்கு. இது ரொம்ப இருக்கு, வழி இல்ல, பள்ளத்துல போய் தண்ணி நிக்கும் தானே, அப்படி ரொம்ப இருக்கு. ஏரியை தூர்வாரி பாதுகாத்தீங்களா? ஏமா ஏரி தூர்வாரி பாதுகாத்தீங்களா? ஏரிய தூர்வாரினாக்கா பாரு, அங்க இருக்க மண்ணை பூரா அள்ளி வித்து விட்டாங்கிறது. யாரு தூர்வாரினாக்கா ஆத்துல இருந்த மணலை பூரா அள்ளி விட்டாங்கிறது. இப்படியே நாட்டுல நரம்பு இல்லாம நீயும் உங்க நொன்னு பேசியே நாட்டை நம்ம என்ன சொல்றோம்? ஆத்தையும் ஏரையும் தூர்வாருங்கிறது அந்த குப்பை கூலங்களை எடுத்து அந்த கரையை சீரமைத்து அந்த கரையை வரைமுறைப்படுத்தினா ஓடுற தண்ணி சர்றன்னு ஓடிக்கிட்டு இருக்கும், எங்க ஒன்றும் ஓடிக்கிட்டு இருக்கும், தெளிவா இருக்கும், சுத்தமா இருக்கும். மக்கள் குளிப்பாங்க, ஆடு மாடு குடிக்கும், பயன்பெறும், துணி துவைப்பாங்க, அதை பாத்திரம் கழுவுவாங்க, நிறைய வேலைகள் நடக்கும். அதை வயலுக்கு பாய்ச்சுவாங்க. அந்த ஆற்று தண்ணி சும்மா கிடையாது. இப்போ என்ன ஆகுதுன்னா குட்டை மாதிரி அப்படியே தேங்கி நிற்கிது. அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஒரு பயன்பாடு கிடையாது. ஆறெல்லாம் இன்னைக்கு வந்து கால்வாயா இருக்கு. உண்மையில தஞ்சாவூர் டவுனு, தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல அந்த ஆறு வந்து அப்படியே 4 பக்கம் கரை கட்டி, சிமெண்ட் கரை கட்டி அம்மா ஜெயலலிதா பீரியட்ல கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி கால்வாய், பஸ் இங்கே போயிட்டா கீழே கால்வாய். அதெல்லாம் பராமரிக்கணும். நாங்க வந்து உங்களை மேல குறை சொல்ல, உங்கள்கிட்ட இருக்க அமைச்சர்கள்ட்ட சொல்லுங்க. நீங்க நிதி ஒதுக்குறீங்கல்ல, பணத்தை ஒதுக்குறீங்கல்ல, அதை பதுக்காம வேலையை பாருங்க. பாதி ஒதுக்கிக்கங்க. நீங்க முழுசையுமே ஒதுக்கிட்டு பதுக்கிட்டு ஒரு வேலை நடக்கல. கேட்டா ஆட்சி வரும்போது, எலெக்ஷன் வரும்போது மட்டும் நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், நாங்கள் தான் அடுத்த சொல்லிக்கங்க. வேணா சொல்ல, மக்களுக்கு கொஞ்சம் நெஞ்சு செய்யுங்க, அதுதான் சொல்றோம். இப்போ அரசியல் களம் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்துல ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட வந்து சேர போறதாவும், பாஜக அப்புறம் ஏடிஎம்கே டிவிகே இவங்க சேர்ந்து வந்து இவங்க தான் ஆட்சி அமைக்க போறதாவும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில இப்போ நாம் தமிழர் கட்சியும் டிஎம்கேவும் என்ன நிலைன்னு நீங்க நினைக்கிறீங்க? டிஎம்கே வந்து முதல்ல அதை கூட எங்களோட சேர்க்குறீங்க. இல்ல, அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா நீங்க எதிர்கட்சிகளா ஆயிடுவீங்க இல்லையா? நாங்க வந்துமா எங்களோட, அதான் சொல்றேன், எங்களோட வேலை வேற. அதிமுக வந்து இப்போ ரொம்ப தொங்கி போய் கிடக்கு. காரணம் வந்து அதே நாளா பிரிஞ்சு கிடக்கா, அதனால கொஞ்சம் டல்லா தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெறும் செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்றதுக்காக அதிமுகவே போயிருச்சு அப்படின்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க தான். காரணம் வந்து என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு அப்புறம் அது ஒரு சரியான ஈடுகட்ட தான் விஜய் அவர்கள்கிட்ட கூட்டணி சம்பந்தமா பேசினதா சொல்றாங்க. விஜய் வந்து சேர்த்துக்கிட்டோமா, திமுக கூட சேர்த்துக்கிட்டோம், அண்ணன் கூட கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டோம். அண்ணன் தான் ரொம்ப க்ளோஸா இருக்காரு விஜய் கிட்ட, பேசட்டும். திமுக கூட சேர்த்துக்கிட்டோம், யாரு கூட சேரட்டும், எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாதுமா. நாங்க எப்பவுமே தனியா தானே. நாங்க வந்து எங்களை கூப்பிட்டாலும் நாங்க வந்து போக மாட்டோம்.
கூப்பிட்டாலும் நாங்க போக மாட்டோம். 2026 சீமான் அவர்கள் வரது தனித்துதான் தனித்து நிக்கிறீங்க. ஓகே, எப்பவும் தனித்து தான் நிக்கிறீங்க. 2026லயும் எந்த வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே. இல்லம்மா, நாங்க தனிச்சு நிக்கிறதுக்கு காரணமே வந்து முக்கியமான காரணம் வந்து நாங்க வந்து ஊழலை எதிர்க்கிறோம், லஞ்சத்தை எதிர்க்கிறோம், பாலியலை எதிர்க்கிறோம், சட்டம் ஒழுங்கு சீரமைக்கிறோம் நினைக்கிறோம். இதுதான் எல்லா கட்சிகளும் வந்து யாரும் செய்யல. இப்ப இவங்கெல்லாம் ஆண்ட கட்சிமா, திமுக ஆண்ட கட்சி. இது வரைக்கும் என்ன சட்டம் போட்டிருக்காங்க? சட்டம் இருக்கும், சட்ட புத்தகத்துல இருக்கும், நடைமுறைப்படுத்துறாங்களா? இல்ல. அதிமுக ஆட்சியில இருந்துச்சுல, 60 வருஷமா இருக்கு. அது என்ன பண்ணுச்சு? சட்டங்கள் இருக்கு, திட்டங்கள் இருக்கு, நிறைவேற்றினாங்களா? இல்ல. அந்த சட்டத்துக்கு எதிர்மறையா தான் நடப்பாங்க. திமுகவும் சரி, ஸ்டாலினையோ நம்ம எடப்பாடியோரையோ சொல்லலை நான். கட்சியில இருப்பவர்களை கடைப்பிடிக்கணும்ல. அதுக்கு வந்து இவங்க தான் சட்டம் போடணும். இவங்க சட்டம் போடுறதில்ல, ஒன்றும் பண்ண முடியல இவங்களால. ஏன்னா அவங்களாம் 75 வருஷம், எல்லாம் ஸ்டாலின் அண்ணனோட பெரியவங்க இருக்கிறவங்க, யாரும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, கட்டுப்படுத்த முடியல. அதனால என்னாச்சுன்னா அந்த சட்டம் ஒழுங்கு தவறி போச்சு ரொம்ப. நாங்க வந்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்களுடைய வரைமுறையே வேற. எங்களோட வரைமுறை புத்தகமே எங்கள்கிட்ட இருக்கு, வேணா நாளைக்கு கொண்டாந்து தர்றேன், நீங்க படிச்சு பாருங்க. எங்களோட வரைமுறை புத்தகம் வேற. எங்களுடைய வரைமுறை நாங்கள் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, இந்த கலப்படம் இல்லாம, கஞ்சா இல்லாம, சாராயம் இல்லாம, பாலியல் இல்லாத ஒரு நல்ல ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம். விவசாயிகளை வாழ வைக்கணும்னு நினைக்கிறோம், மீனவரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறோம், மாணவர் நல்லா படிக்கணும், நல்லா கல்வி பெறணும், நல்லா மேன்மைக்கு வரணும், அறிவு சார்ந்து வாழணும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து எங்களோட கொள்கைகள். இதெல்லாம் இது மட்டும் இல்ல, பூமியை காப்பாற்ற எந்த கட்சி கேட்டாலும் இந்த தான் கொள்கையா சொல்றாங்க. எந்த கட்சி சொல்றாங்க? செய்யறாங்களா? திமுகவும் அததான் சொல்லுது. செஞ்சாங்களா? 75 ஆண்டு காலமா அவ செஞ்சது என்ன? அதை மட்டும் தான் நான் கேட்கிறேன். நாங்க என்ன வரலம்மா, நாங்க சொல்றோம். ஆனா யாரோட கூட்டணி போக இருக்கமா? அவங்க சொல்லுவாங்க, ஆனா அவங்க செய்யற இடத்துல இல்ல. அதனால நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. ஏதோ அந்த அம்மா இந்த எபிசோட்ல வந்துட்டு என்னத்தையோ கதை விடுது, அந்த கதையை கேட்டுட்டு தான் இருக்கணுமே தவிர அதுக்கெல்லாம் எழுத்தெல்லாம் கேட்காத. பாவம், அது தடுமாறுது இல்ல. ஆமா, நாங்க தடுமாறிட்டோம் பாத்தியா மாதிரி. நாங்க என்ன அண்டர் கிரவுண்ட்ல பொட்டி வாங்குறோமா? எல்லாமே மக்களுக்கு வந்து அவங்க ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு நீங்க தானே ஆட்சியில இருந்திருப்பீங்க. அப்ப அவங்களுக்கும் வந்து மற்ற கட்சிகள் மாதிரி சீமான் அவர்களும் சொல்ல மட்டும் தான் செய்யறாரு, அது ஒரு இது இருக்கு இல்லையா? எப்பவுமேமா நல்லது வந்து போய் சேர நாளா, நம்ம கெட்டது சீக்கிரமா. இப்ப நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, ஒரு வீடு பிடிக்கும் போது மலமலமலமல பிடிச்சிரும். இப்ப நல்லது நாம் தமிழர் கட்சி, கெட்டதுன்னா திமுக. ஆமா, அது தீயா பரவுறது சீக்கிரமா பரவிடும். அதை அணைக்கிறது கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். இதை நாங்க வந்து இப்பதான் கொண்டு வர்றோம். எங்கள்கிட்ட இளைஞர்கள் பூரா, எங்க இளைஞர்கள் எல்லாம் வந்து நல்லா தெளிவா இருக்கிறாங்க. அடுத்த அரசியல்ல 26 நாங்க வெற்றி பெறுவது உறுதி, கன்ஃபார்ம். ஏன்னு கேட்டா 2 பேரும் ஆண்டது போதும். இவங்க ஆண்டதும் போதும், இந்த நாட்டுல பேண்டதும் போதும். சரியா? முடிச்சுக்க சொல்லுங்க. இதோட இவங்க சம்பாரிச்சுட்டாங்க, நிறைய சேர்த்துட்டாங்க. இவர்கள் சேர்த்த சொத்தை 7 பரம்பரைக்கு வரும். அதை வச்சுக்கிட்டு இவங்களை இருக்க சொல்லுங்க. அவங்களுக்கு அரசியலும் தெரியல, அண்ணனுக்கு முடியல. நம்ம ஸ்டாலின் என்ன பாவம், அவரால் முடியல. அவருக்கு இருக்க வசதிக்கு, அவருக்கு இருக்க காசுக்கு உட்காந்து ஓரமா நல்லா 3 வேளை துர்காம்மா நல்லா மீன் குழம்புலாம் வைக்கிறாங்க, சிக்கன் குழம்பெல்லாம் வைக்கிறாங்க. நான் பார்த்தேன் யூடியூப்ல. நல்லா தான் சரி சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லுங்க. ஏன் இன்னும் முடியல அவரால்? அப்போ யாரும் முடிஞ்சவங்க, அறிவு தெரிஞ்சவங்க, தெளிஞ்சவங்க வரட்டுமே, இளைஞர்கள் வரட்டும், விஜய் கூட வரட்டும். விஜய் நான் வர வேண்டாம்னு சொல்ல, அறிவு சார்ந்து வாங்க. பன்னாமலை இருக்காரு, இளைஞர் வரட்டும், சீமான் இருக்காரு வரட்டும். இந்த வயசான கம்பெனிலாம் கொஞ்சம் ஓரமாக ஒரு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. கம்பெனி எக்ஸ்பைரி ஆன கம்பெனி பூரா நான் தான் முன்ன வந்து நிற்குது. இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்குன்னா அந்த சின்ன பிள்ளைங்க, இளைஞர்கிட்ட அறிவு இருக்கு, படிப்பு இருக்கு, கல்வி இருக்கு, திறமை இருக்கு, ஆக்கப்பூர்வம் இருக்கு, மக்களுக்கு என்ன தொழில்நுட்பம் இருக்கும். வரட்டுமே, வரவேற்போமே. அதான் நாங்க சொல்றோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும், அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.